ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் சதீஷ். ஸோ இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ மாருதி 800 ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் மாற்றுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து கீழே இருக்கிற ஓசை கயிட்டு உள்ளே இருக்கிற தண்ணிலாம் நம்ம ட்ரைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மினரல் வாட்டர் வந்து ரேடியேட்டரில் ஊற்றுறோம். சரிங்களா? ஸோ அந்த ரேடியேட்டரில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றும் போது மேலே இருக்கிற ஓஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அது வழியாக தான் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அந்த ஓஸ் கீழே இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வழியாக தண்ணி வந்து வெளில வரும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா. ஸோ நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தண்ணி வந்து ரேடியேட்டர் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஓஸை நம்ம உள்ளே கனெக்ட் பண்ணி கிளிப்பு மாட்டிடுவோம். ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். கீழே ஒரு ஓஸ் இருக்கும். ஸோ அந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் பாட்டமில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணால் இன்ஜின் பக்கத்தில் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகாமல் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது என்ன பசப்பு இருக்குது அப்படின்னா கூலண்ட் ஆயில் இந்த தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள இன்ஜினில் இருக்கிற ஆயில் மிக்ஸ்அப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் அது மாதிரி ஆச்சு அப்படின்னா ஹெட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை உடனே மெக்கானிக்கை காட்டுறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரேடியேட்டரில் வந்து கூலண்ட் ஆயில் தண்ணி ஊற்றிட்டோம், மினரல் வாட்டர் ஊற்றிட்டோம். அது கூட கூலண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ஸோ கிளிப்பும் மாற்றியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஓகே, ரேடியேட்டரில் தண்ணி ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ரேடியேட்டருக்கு சப்பான பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து தான் உங்களுக்கு தண்ணி வந்து கனெக்ஷன் அந்த ரேடியேட்டருக்கு போகும். ஓகேவா? இது இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த ரேடியேட்டர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த குட்டி பாக்ஸு அந்த தண்ணியை எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து சேரு எல்லாமே டஸ்ட்டு ஃபுல்லாகவே அடைச்சிருக்கு. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஒரு அடியாக மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக கழட்டியாச்சு. ஸோ உள்ளே பாருங்கள், உள்ளே எல்லாமே ஒரு மாதிரி சேர் அடைஞ்சிருக்கு. இல்லை உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணால் ரெடிமேடாக தனியாகவே விற்கும். ஸோ அந்த பாக்ஸை வாங்கி கூட அதில் இருக்கிற ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ரேடியேட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகிட்டு ரேடியேட்டரில் தண்ணி எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் டஸ்ட் இருந்தாலும் இந்த டஸ்ட்டும் போயிட்டு ரேடியேட்டரில் போய் அடைச்சிக்கும். ஸோ அப்படி அடைச்சிக்கிச்சு அப்படின்னா சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த டப்பாவே நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அதை மாட்டிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சேர் மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரஸ்ட் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக ரேடியேட்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ டஸ்ட் இல்லாமல் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ 2-3 வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ எத்தனை வாட்டி கழுவினாலுமே டஸ்ட் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டப்பா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டஸ்ட்டு இந்த இலை இதெல்லாம் உள்ளே மாட்டிருக்கு. ஸோ இது என்ன ஆகுனா உள்ளே அப்படியே நின்று அந்த ஓரம் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடும். ரெஸ்ட் ஆச்சுன்னா ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிங்கரிங் ஒர்க் வச்சிடும். ஸோ மேக்ஸிமம் வாஷ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து அந்த ஓஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டருக்கு கனெக்ட் ஆகுது. ஓகேவா? நம்ம இந்த ரேடியேட்டர் கப்பு தண்ணி குறைஞ்சது அப்படின்னா இந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கப்பு திறந்து கூட நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு லிமிட் அதில் இருக்கும், அந்த பாக்ஸோட கப்பு திறந்தால் கூட நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அதில் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் நம்ம தண்ணி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கூலண்ட் ஆயில்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதான் வந்து கூலண்ட் ஆயில் இப்படி தான் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு அது கூட இந்த ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சர்க்குலேஷன் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியும். ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இண்டிகா இது மாதிரி 800 இந்த மாதிரி வெஹிக்கெல்லாம் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மாற்றிக்கலாம். ரேடியேட்டர் அடப்பு இருக்குது, இல்லை மெக்கானிக் எடுத்துகிட்டு போய் ரொம்ப அடப்பு இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணி காட்டி பண்ணுற பட்சத்தில் மட்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதோட ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அப்போ அது எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெகுலராக வந்து நார்மலாக வண்டி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியேட்டர் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரேடியேட்டர் ஃபேனும் தான். ஸோ இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிறது இவங்க 2 பேரோட கையில் தான் இருக்குது. ஸோ இதை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுக்கும்போது கம்பல்சரி ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் லெவல் இருக்கணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சர்க்குலேஷனில் தண்ணி குறையும். ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா என்னென்னா ஓவர் ஹீட் ஆகி பாயில் ஆகி வெளியே வந்து பிச்சுட்டு வரும். ஸோ அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஸோ கொஞ்சம் வந்து அது சர்க்கிள் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஹாஃப் அந்த ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே தான் தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒர்க்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு.
எல்லாத்துலேயுமே தண்ணியை ஊற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த வண்டி இந்த கூலண்ட் ஆயில் சர்க்குலேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? இது ஏர்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் எப்படி வெளில வருது பாருங்க, உள்ளே இருக்கிற ஏர். அவ்வளோதாங்க, கப்பை போட்டு மூடிடலாம். லாக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஆட விட்டிங்கன்னா ஃபுல் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சர்க்குலேட் ஆகும். இப்போ ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக சர்க்குலேஷன் ஆகும். அந்த கூலிங் கெப்பாசிட்டி ஏன் ஆயில் மாத்திரன்னா மேக்ஸிமம் அந்த கூலிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடும். ஸோ நீங்கள் வண்டி எவ்வளோ ஓட்டுறீங்களோ அது ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றணும். சரிங்களா? எதுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன்னா ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா அடப்பு இருந்ததுன்னா உடனே ஹீட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து கூலண்ட் ஆயில் ஹீட் ஆகக்கூடாது அவ்வளோ சீக்கிரத்தில். வண்டி கொஞ்ச நேரம் ஓடுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹீட் ஆகும். தொட்டு பார்த்தா அந்த ஹீட்டில் எதுவும் ஆகலை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.